நான் சிவாஜி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோட எத்தனால கடந்து யூஸ் பண்ணுற அளவு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனால் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 3ஆவது இடத்துல வந்து அதிக வாகனங்கள் யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து நம்ம இந்தியா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட எப்படின்னா 4ல் 3 பங்கு வந்து 2 சக்கர வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 4 வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அதில் 3 வெஹிக்கிள் வந்து பைக்காக இருக்கும். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இல்லாமல் ஓட முடியாது. ஸோ எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஓட்ட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பெட்ரோலுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாகுது. இன்றைக்கி நம்ம அரபு நாடுகள்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கும்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிச்சுட்டு போகுது வர. அதனால் நம்ம பெட்ரோலோட விலையை அதிகரிச்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு பெட்ரோலில் அதிகப்படியான வரிகள் சுமத்துறதுனால பெட்ரோலுக்கான காஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பெட்ரோல் வண்டி ஓட்டும் பொழுது அதுலேருந்து கார்பன் டை மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு காற்று வெளியே வருது. இந்த கார்பன் டை மோனாக்சைடு தான் இந்த குளோபல் வார்மிங்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து புவி வெப்பமயமாதல் அப்படி சொல்கிறாங்க. அது இந்த கார்பன் டை மோனாக்சைடு அதிக அளவில் வெளியே வரதுனால ஓசோன் லேயர்லேருந்து ஓட்ட விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, போகிறதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஏதாச்சும் ஒன்று பெட்ரோலுக்கு வந்து ஃபியூவலுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறாச்சும் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது மெத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ அந்த மெத்தனால் அப்படிங்கிற விஷயம் வந்து மூலிகை பெட்ரோல் மாதிரி அது வந்து எரியும். அது எரியும் பொழுது சுற்றுப்புறத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. சுற்றுப்புறத்தில் வந்து நல்ல ஒரு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெட்ரோல் வண்டியை போட்டு ஓட்டிட்டு போகிறாங்கும்போது கார்பன் டை மோனாக்சைடு அதிகமாக வெளியே வரும். அந்த பெட்ரோலில் வந்து இந்த மெத்தனால் சேர்க்கும் பொழுது கார்பன் டை மோனாக்சைடு கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா 80% பெட்ரோல் இருக்கும்போது 20% மெத்தனால் சேர்க்கும் பொழுது 20% கம்மியாகும் அப்படி சொல்கிறாங்க. ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரோலில் வந்து எந்த அளவுக்கு இது வரைக்கும் மெத்தனால் கலந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பெட்ரோல் வந்து 2005க்கு அப்புறம் வரக்கூடிய பைக்கில் எல்லாமே 5% 10% வரைக்கும் தான் இந்த பெட்ரோல் வந்து இந்த மெத்தனால் அப்படிங்கிற விஷயத்தை கலப்பாங்க. அப்படி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதால இந்த குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதுனால 2030க்குள்ளே பெட்ரோலுக்கு மாற்று எரிபொருளை நம்ம பயன்படுத்தணும். பெட்ரோலுக்கு அப்படி இல்லைனா இப்போ சுற்றிட்டு வர இந்த என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து குறைக்கிற அளவுக்கு நம்ம வச்சு பண்ணணும் அப்படிங்கும்பொழுது இந்த மெத்தனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தனால் கலந்து பெட்ரோல் வண்டியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசலோட இந்த மெத்தனால் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவது பாதியாக குறையும். முழுமையாக குறையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து பாதியாக குறையும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் 5லேருந்து 10% வரைக்கும் மெத்தனால் கலந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தனால் கலக்கிறதுனால கச்சா எண்ணெய் இறக்குமதி வந்து குறையும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு 100 லிட்டர் வாங்குறோம் அப்படிங்கும்போது அதில் 20 லிட்டர் மெத்தனால் கலங்கும் பொழுது நம்ம ஏன் 100 லிட்டர் வாங்கணும், 80 லிட்டர் வாங்கினாலே போதும். அந்த 80 லிட்டரோட 20 லிட்டர் மெத்தனால் கலந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆக மொத்தம் 100 கணக்கு வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது இதோடைய அரபு நாட்டிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலோட அந்த இது வந்து கொஞ்சம் குறையும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறாங்க. இதோட இலக்கு வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள அதிகப்படியான வாகனங்களில் வந்து மெத்தனால் யூஸ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து உலகமே சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கும்பொழுது அதுக்கு மாற்று எரிபொருளை நம்ம வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் இந்த கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் ஓடுற இன்ஜின் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லலாம். அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் பைக்கில் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உப்பு தண்ணி இல்லாத நாடுகள் வந்து எவ்வளோ இருக்குது. கடலே இல்லாத நாடுகள் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் உப்பு தண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் தான் ரீசனா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் உப்பு தண்ணியில் ஓடுற இன்ஜின்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கடல் ஃபுல்லாகவே பெட்ரோல் தான். அது கடல் ஃபுல்லாகவே நம்ம கூறு போட்டு விற்கிற அளவுக்கு நம்ம இதாகிடும். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த மெத்தனால் கலக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும். 2005க்கு அப்புறம் வரக்கூடிய பைக்கில் எல்லாமே 5% கலக்கலாம்னு ஆல்ரெடி சொன்னேன். திடீர்னு மெத்தனால் கலக்கக்கூடிய அந்த இன்ஜின் இருக்குல்ல, பைக் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு 5%லேருந்து 10% வரைக்கும் மெத்தனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி தான் இன்ஜின்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதிகப்படியான மெத்தனால் ஊற்றும் பொழுது அதில் வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பிட்ட அளவு தான். நம்ம வந்து ஒரு லிமிட்டோட தான் நம்ம வந்து மெத்தனால் அப்படிங்கிறது கலக்கணும். மெத்தனால் வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பைக் இன்ஜினை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், வெஹிக்கிள் வந்து 3 வெஹிக்கிள் வந்து பைக்காக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு பைக்கும் மாற்றணும் அப்படிங்கும்போது செலவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஜினையும் அதோட இன்ஜினில் உள்ள பார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது அதனுடைய செலவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி சொல்கிறாங்க. இந்த மெத்தனால் கலக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஜினை மாற்றக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரே நல்ல பொருளாதார இந்த இன்ஜின் மாற்றத்துக்கான டிமாண்ட் அதிகமாகும், அதனால் பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மெத்தனால் அப்படிங்கிறது வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இது அப்படிங்கிற விஷயம் வந்து தண்ணியை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த மெத்தனால் வந்து பைக்கில் கலக்கும்பொழுது அது பைக்கில் போடுற பெட்ரோலை அதிகமாக மெத்தனால் கலக்கிறதுனால ஈஸியாக வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது அந்த மழை தண்ணி வந்து இன்ஜினில் பட்டாலோ இல்லை டேங்கில் பட்டாலோ ஈஸியாக வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஈஸியாக தண்ணியாக மாறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ திடீர்னு பெட்ரோல் ஓடிட்டு இருந்த பைக்கில் வந்து திடீர்னு தண்ணியை ஊற்றினா வண்டி எப்படி ஓடும் அதை மட்டும் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தனால் யூஸ் பண்ணுறதுனால அதிகப்படியான கார்பரேட் கம்பெனி வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெத்தனாலுங்கிறது வந்து கரும்பு சக்கையிலையும் சோளம் இந்த மாதிரி ஸ்டார்ச் இதிலலாம் அதிகமாக இருக்கும், அதில் தான் மெத்தனால் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதில் எடுக்கும் பொழுது இந்த கரும்பு சக்கை, வீணாக போன தானியங்கள், சோளம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுக்கும் பொழுது இதை வந்து வாங்கி கொடுக்குற இடைத்தரகர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கார்பரேட். ஸோ அந்த கார்பரேட் வந்து அதிக விலையில் விற்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கரும்பு ஆலையில் போயிட்டு அவங்க வந்து கரும்பு சர்க்கரை எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை தான் நம்ம பெத்தில் எடுக்க யூஸ் பண்ணுறோம். அந்த சக்கையை வந்து அவங்க ஒரு விலைக்கு வாங்கிட்டு அதை வந்து இன்னொரு விலைக்கு விற்கும் பொழுது இந்த கார்பரேட் வந்து அதிக அளவில் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தனாலில் லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அது இந்த மெத்தனாலில் நல்ல விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுற்றுப்புறத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்காத ஒரு வெறிபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இந்த மெத்தனால் எரியிற இடமே தெரியாது. நம்ம பற்ற வச்சோம் அப்படிங்கும் பொழுது அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது எரியிறதுன்னு தெரியாது. அப்படியே நம்ம கூர்ந்து கவனித்தா மட்டுமே தான் அந்த எரியிற விஷயம் அப்படி தெரியும். பார்த்திங்க, அதாவது கேஸ் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தனால் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கும் பொழுது இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரும்பு சக்கை, சோளம், ஸோ இந்த வீணாக போன அரிசி தானியங்கள் இப்போ இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து விளைவிக்கிற இதனுடைய தேவை அதிகரிக்கும். ஸோ திடீர்னு கரும்பு சக்கையிலேருந்து பெட்ரோல் எடுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே நம்ம ஊரில் கரும்பு தான் போடுவாங்க. பருத்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது நாளைக்கு வந்து பருத்தி வந்து நான் ஒரு கிலோ வந்து 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க பொழுது எல்லாருமே நம்ம ஊரில் எல்லாருமே பருத்தி தான் போடுவாங்க, பஞ்சு தான் போடுவாங்க. அது வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எதனுடைய தேவை அதிகரிக்குதோ அதான் நம்ம விளைவிக்க முடியும். இந்த பெட்ரோல் வந்து இந்த மெத்தனால் வந்து இப்போ கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கும்பொழுது எல்லாருமே கரும்பு போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. ஏன்னா அதிகப்படியான கரும்பு சக்கை தேவை அப்படிங்கும்பொழுது கரும்பு இதுக்காக அவங்க வந்து விளைவிச்சாதான் உண்டு. ஸோ அவங்க விளைவிச்சு சர்க்கரையும் எடுத்தது போக கரும்பு சக்கையில் வந்து ஈசன் எடுக்கிறாங்கும்போது அதோடைய தேவை வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால் விவசாயிகள் வந்து நிறையா லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த மெத்தனால் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக உள்ள வரும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி தான் மெத்தனால் அப்படிங்கிறது நொதித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ். எனக்கு வந்து இங்கிலீஷில் சொல்ல தெரியல, நான் படித்து ஃபுல்லாக தமிழ் மொழி தான், அதனால் நொதித்தல்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து நொதித்தல்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் போட்டு நொதிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் போட்டு நொதிக்க வைக்கும் பொழுது தண்ணியும் மெத்தனாலும் பிரிஞ்சு வரும்பொழுது தான் மெத்தனால் எடுக்க முடியும். இப்படி வந்து நம்ம நார்மலாக செய்யும் பொழுதே அது வந்து நிறைய பெரிய ப்ராசஸ். ஆனால் ஒரு லட்சம் கோடி லிட்டர் டன் கணக்கில் லிட்டர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கும்போது டன் கணக்கில் மெத்தனால் வேணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸோட நிறைய கார்பரேட் கம்பெனி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கார்பரேட் கம்பெனி வந்து இந்த கரும்பு சக்கையெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது, அவங்க வந்து எடுத்து மெத்தனால் இன்னும் கொஞ்சம் அதிக விலையில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால. ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து அதிகமான எல்லா நாடுகளுமே லாக்டவுனில் இருந்தனால எல்லாமே அடங்கி போனதுனால அதிகப்படியான வாகனங்கள் போக்குவரத்து இல்லாததுனால ஓசோன் லேயர் வந்து ரொம்ப வருஷமாக ஓசோன் லேயரில் ஓட்டை இருந்து வந்து இப்போ வந்து ஓட்டை வந்து தானாகவே அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம இந்த இது மாதிரி திடீர்னு அதிகமாக எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பித்து இது பண்ணும்பொழுது திடீர்னு அந்த ஓசோன் லேயரில் ஓட்ட விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. திருப்பி ஓட்ட விழுகும். நம்ம இயற்கை வந்து நமக்கு கொடுத்த ஒரு சான்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து இப்போ சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரேசில் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஸோ அந்த பிரேசில் அப்படிங்கிற நாடு வந்து 50% வரைக்கும் மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கான வெஹிக்கிள்லாம் அங்கே ஈஸியாக மாடரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படியான பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் அதில் வந்து குறைஞ்சபட்சம் 5% 10% வரைக்கும் தான் மெத்தனால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெத்தனாலோட யூசேஜ் அதிகப்படுத்தினா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. என்ன ஒன்றுனா நமக்கு அதிகப்படியான இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டான ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு மாதத்தில் வந்து மாற்றணும் அப்படிங்கும் பொழுது ஏகப்பட்ட பைக்கு, காரு, எல்லா இன்ஜினும் எல்லா வெஹிக்கிளுமே சரி அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கும் பொழுது நிறையா டிமாண்ட் ஏற்படும். அதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு டிமாண்ட் ஏற்படும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து 2030 கொண்டு வரதுக்கான இலக்கை வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி 2025 அதிகப்படியான 20 மெத்தனால் வந்து 5%லேருந்து 20% பெட்ரோலில் கலக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். Stay home, stay safe. Thank you.